சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சன் வரப்போறார் அப்படின்னும் ஐபிஎல் 2025 தொடர் முடிந்தவுடனேயே இந்த தகவல் பரவுச்சு. இதனை தொடர்ந்து பேட்டி கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகி ஒருவர் சாம்சனை வாங்க ஆர்வமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருந்தார். இதனை தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காங்களா. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் கடைசி வரைக்குமே தன்னுடைய கோரிக்கையில தீவிரமாக இருக்காங்க. சிஎஸ்கேவிற்கு பிடி கொடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது சிவம் தூபேவை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒன்றொன்று இடத்திற்கு ருத்ராஜ கொடுத்தால் நன்றாக இருக்கும். தூபேவை கொடுக்க முன்வந்தால் ரவீந்திர ஜடேஜாவையுமே சேர்த்து கேட்கிறாங்களா. சோ இதுல ரொம்பவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உறுதியாக இருக்காங்க. இதனால பேச்சுவார்த்தைய சிஎஸ்கே ஒரு கட்டத்துல கையுமே விட்டுட்டாங்க. ஆனால் தற்போது திடீரென பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் அவர்கள் கிடுக்குப்படி பிடிக்கிறாரா. சோ அது மட்டுமல்லாமல் அவர் சிஎஸ்கேவில் வர ஆர்வம் காட்டி வருவதாக சொல்லப்படுது. சோ மீண்டும் பேச்சுவார்த்தைய சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முந்தைய முறையை போல இந்த முறை கைவிட போவதாக இல்லையாம். சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா சாம்சன் அவர்கள் சிஎஸ்கே அணில இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் மூலமே இந்த வியாபாரம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. அப்படி சஞ்சு சாம்சன் அவர்கள் சிஎஸ்கே அணில இடம்பெற்றால் அடுத்த ஆண்டுல இருந்து அவர்தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டுடன் டோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால சஞ்சு சாம்சனை அதிரடியாக களமிறக்குறாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.